ஹலோ மக்களே, உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போய் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறோம். ஆனால் நம்ம கொடுக்குற அமௌண்ட்டை விட 1000 இல்லை 1500 இல்லை 2000 எக்ஸ்ட்ரா கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா? இனிமேல் கொடுத்து தான் ஆகணும் ஜூலை 1லேருந்து. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட்டு ஆஃப்டர் 14 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கான சர்வீஸ் சார்ஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக 2012 பண்ணியிருக்காங்க, இப்போ 2026 கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் ஆகிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக இப்போ பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போனால் முன்னாடி நம்ம 1500 பே பண்ணோம், இனிமேல் 2500 1000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது 36 பேஜுக்கு. 60 பேஜுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டாக 2000 பே பண்ணிகிட்டு இருந்தோம், நியூவாக 1500 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தக்கல்ல இப்போ பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போனால் 36 பேஜுக்கு முன்னாடி நம்ம 3500 பே பண்ணிட்டு இருந்தோம், இனிமேல் 5000 பே பண்ணணும், 1500 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 60 பேஜுக்கு ஓல்டாக 4000 இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ 6000 பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 அதிகமாக பே பண்ணுறோம். இப்போ நம்ம பாஸ்போர்ட் தொலைச்சிட்டாலோ இல்லை டேமேஜ் ஆகிட்டாலோ முன்னாடி 3000 கொடுத்துட்டு இருந்தோம் 36 பேஜுக்கு, இப்போ நியூவாக 5000 கொடுக்குறோம். 60 பேஜுக்கு வந்து ஓல்டாக 3500 கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ நியூவாக 6000 கொடுக்குறோம். ஸோ இது ஜூலை 1லேருந்து அமெண்ட் ஆகுது. எதுக்காக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிற ரூல் என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14 இயர்ஸாக இன்க்ரீஸ் பண்ணல. ஸோ பொருளாதாரம் வந்து இப்போ உயர்ந்திருக்கு, பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அது பிரிண்ட் பண்ணுறதுக்கான செலவுமே இப்போ அதிகமாக இருக்குது, 14 இயர்ஸாக பண்ணாதனால பண்ணுறாங்க ஒரு ரீசன். செகண்ட் ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுற அந்த சர்வீஸ் சென்டர் மையத்தை வந்து 545 அளவுக்கு இந்தியா முழுக்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பராமரிக்கிறதுக்காகவும் இது சொல்கிறாங்க. எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, பால் விலையிலேருந்து பாஸ்போர்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஆனால் எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி மட்டும் இன்க்ரீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.